வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதைக்களம் உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு. பார்க்கவே ஒரு மென்மையான, வெளிர் நிறங்கள் கொண்ட ஒரு அழகான வாட்டர் கலர் ஓவியம் போல, ஒரு மாயாஜாலமான உறங்கும் நிற கதை மாதிரி இத உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த சின்னஞ்சிறு கதைக்குள்ள நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு மிகப்பெரிய பாடம் ஒளிஞ்சிருக்கு. சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரே நேரத்துல ஒருத்தரால பயந்து நடுங்கிக்கிட்டும் அதே சமயம் ரொம்ப தைரியமாவும் இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது கேட்கவே ஒரு முரண்பாடா இருக்குல்ல. பொதுவா தைரியமானவங்கன்னா அவங்களுக்கு பயமே இருக்காதுன்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா உள்ளுக்குள்ள பயத்துல இதயம் வேகமா துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதே நொடியில ஒருத்தரால வீரமான ஒரு செயலை செய்ய முடியுமா? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். இப்போ நம்ம கதையோட கதாநாயகிய சந்திக்கலாம். இவதான் மிமி. ஒரு சின்னஞ்சிறு அழகான பூனைக்குட்டி. மிமி ரொம்ப ரொம்ப மென்மையான சுபாவம் கொண்டவ. சொல்லப்போனா அவளோட இயல்பே எது பார்த்தாலும் எப்பவுமே பயந்துகிட்டே இருக்கிறது தான். ரொம்ப அமைதியான, பாதுகாப்பான ஒரு உலகத்துல வாழ ஆசைப்படுற ஒரு குட்டி பூனை மிமி. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நாம கவனிக்கணும். மிமி எதற்கெல்லாம் பயப்படுறான்னு கொஞ்சம் பாருங்களேன். பெரிய சத்தங்கள், இருட்டான நிழல்கள், இதெல்லாம் பார்த்து பயப்படுறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த மூணாவது பாயிண்ட பாருங்க. வண்ணத்து பூச்சிகள். ஆமாங்க, பார்க்க அவ்வளோ அழகான, ரொம்ப மென்மையான அந்த வண்ணத்து பூச்சிகளை கண்டா கூட மிமிக்கு அவ்வளோ பயம். லேசான காத்துல மரத்து இலைகள் அசைஞ்சா கூட அவளோட இதயம் படபடன்னு அடிச்சுக்கும். அந்த அளவுக்கு அவளோட உலகமே பயத்தால தான் சூழ்ந்திருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு கதையிலயும் ஒரு பெரிய திருப்பு முனை வரும் இல்லையா? மிமோட வாழ்க்கையிலயும் அப்படி ஒரு திருப்பு முனை வந்துச்சு. ஒரு அமைதியான, இருட்டான ராத்திரி. சுத்தி எந்த சத்தமும் இல்ல. அப்போ திடீர்னு அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு மெல்லிய அழுகுரல் கேக்குது. ஒரு சின்ன நாய்க்குட்டி வழி தவறி தொலைஞ்சு போய் தனியா அழுதுகிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலைய மிம்மி எப்படி எதிர்கொண்டா அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த பரிதாபமான மெல்லிய அழுகுரல அவ கேக்குறா. ரெண்டாவது, அந்த இருட்ட கண்டதும் வழக்கம் போல அவளோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அவளுக்கு கை கால்லாம் நடுங்குது, கடும் பயம் வந்துருது. ஆனா அந்த மூணாவது படியில தான் ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்குது. தன்னோட பயத்தை விட அந்த நாய்க்குட்டியோட தேவை ரொம்ப பெரிதுன்னு உணர்ந்து, நான் கட்டாயம் அந்த நாய்க்குட்டிக்கு உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு உறுதியான முடிவு எடுக்கிறா. நாலாவதா, தன்னோட பயத்தை எல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த இருட்டுக்குள்ள மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்கிறா. ஒரு பயந்த சுபாவம் உள்ள பூனைக்குட்டி இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இருட்டுல தட்டு தடுமாறி அந்த நாய்க்குட்டிய கண்டுபிடிச்ச உடனே மிமி சொன்ன வார்த்தைகள் இதுதான்: கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்குள் இருக்கிற அந்த அழகான முரண்பாட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மிமிக்கு இருட்டு கண்டா பயம், நிழல்களை கண்டா பயம், ஏன் சாதாரண வண்ணத்து பூச்சியை கண்டா கூட பயம். சொல்லப்போனா அந்த நொடியில கூட அவ உள்ளுக்குள்ள பயந்து நடுங்கிக்கிட்டு தான் இருக்கா. ஆனா தன்னை விட பலவீனமா இருட்டுல அழுதுகிட்டு இருக்கிற அந்த நாய்க்குட்டிக்கு ஆறுதல் சொல்றப்போ அவ ஒரு மிகப்பெரிய பாதுகாவலரா மாறிடுறா. நடுக்கத்தோட சொல்லப்பட்டாலும் அந்த வார்த்தைகள் எவ்வளோ வலிமையானவேன்னு பாருங்க. அந்த நிலாவோட மென்மையான வெளிச்சத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து போறத பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்த மிமியும் வழி தவறி தவிச்ச அந்த நாய்க்குட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா ரொம்ப பாதுகாப்பா அவங்க வீட்டை போய் சேர்ந்தாங்க. மிமி எடுத்த அந்த ஒரு சின்ன முடிவு அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய பாதுகாப்பு உருவாக்குச்சு. அந்த ராத்திரி உண்மையிலே ஒரு மாயாஜாலமான ராத்திரியா, ஒரு வெற்றி பயணமா முடிஞ்சது. சரிங்க, நாம இப்போ கதைய பார்த்துட்டோம். இந்த இடத்துல இருந்து நாம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்க போறோம். இந்த சின்னஞ்சிறு பூனைக்குட்டியோட பயணம் நமக்கு கத்துக் கொடுக்கிற உண்மையான பாடம் என்ன? அத பற்றி இப்போ கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். இது மிகச் சிறப்பா நமக்கு எதை விளக்குதுன்னா, பயமின்மைக்கும் தைரியத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை தான். ஒரு பக்கம் பயமின்மை, அதாவது ஃபியர்லெஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு அச்சமும் இல்லாம இருக்கிற ஒரு உணர்வு நிலை. ஆனா மறுபக்கம் உள்ள தைரியம், அதாவது பிரேவ் அப்படிங்கிறது முற்றிலும் வேறானது. உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு செயலை இறங்குறது தான் உண்மையான தைரியம். மிமிக்கு பயம் இல்லாம இல்ல, ஆனா அவ தைரியமானவ. தன்னோட பயத்தை மீறி அவ செயல்பட்டா. ஆக இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தைரியம் அப்படிங்கிறதுக்கான இந்த துல்லியமான வரையறை தான். நீங்க பயத்துல உறைஞ்சு போய்கிட்டு இருக்கும் போதும் சரியான ஒரு விஷயத்தை செய்வதுதான் உண்மையான தைரியம். மிமி அந்த ராத்திரியில உணர்ந்துகிட்டதும் இதத்தான். தைரியம்ங்கிறது பயமே இல்லாதது மாதிரியான ஒரு மாயை கிடையாது. பயம் இருக்கும் போதும் அடுத்தவங்களுக்காகவோ அல்லது சரியான ஒரு விஷயத்துக்காகவோ அந்த பயத்தை கடந்து நாம எடுத்து வைக்கிற அந்த முதல் அடிதான் உண்மையான தைரியம். இது மிமிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். இப்போ உங்களை கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நீங்க கடந்து செல்லக்கூடிய அந்த நிழல் அல்லது பயம் எது? மிமிய போல நம்ம எல்லாருக்குமே பல பயங்கள், தயக்கங்கள் உள்ளுக்குள்ள இருக்கலாம். அது ஒரு புது வேலையை தொடங்குறதா இருக்கலாம், அல்லது யார்கிட்டயாவது ஒரு கடினமான உண்மையை பேசுறதா கூட இருக்கலாம். நீங்க பயப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க தைரியம் இல்லாதவங்கன்னு அர்த்தமே கிடையாது.
பயம் வர்றது ரொம்ப ரொம்ப இயல்பு. அந்த பயத்தோடயே சேர்ந்து மிமிய போல இன்னைக்கு நீங்க எந்த இருட்டுக்குள்ள தைரியமா உங்க முதல் அடியை எடுத்து வைக்க போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த பயணம் உங்களுக்குள்ள ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு அருமையான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.